பரம்பரமும் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கலிதலும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்து ஒழித்தெழுந்து ஒன்றுபது ஆயினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழித்துள்ளது சிறிய உன் சீரிழமை திறமை என்று செயல்பறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தமிழ்தாக்கியனுடைய வணக்கங்கள். இந்த இனிதான 2 விழா, ஒன்று அரவிந்த் சுவாதி நிச்சயதார்த்த விழா, அடுத்தது நூல் வெளியீட்டு விழா. நூல் வெளியீட்டு விழா நேர கருதி சுருக்கமாக ஒரு 15 நிமிடத்திலே நாங்கள் இதை முடித்துக் கொள்வோம். திருமந்திரம் ஜானகிராமன் நல்ல ஒரு அற்புதமான ஒரு நூல். இது அவருடைய 2வது நூல். முதல் பிரசவம் ஆன்மீக பகுத்தறிவு பாதை என்ற ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இதிலிருந்தே அவர் தெரிகிறது அவர் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனையாளர் என்று. சிறந்த அறநெறியாளர், ஆன்மீக செம்மல், இலக்கிய ஆர்வலர், இறை நேசர், திருமூல தொண்டர், பன்மொழி வித்தகர், வடமொழி வல்லவர், எல்லாத்துக்கும் மேலாக சிறந்த மனிதநேயர் திருமந்திரம் ஜானகிராமன் அவர்கள். இந்த திருவிழாவில் ஒரு டைலாக் இருக்கும், நான் பார்வைக்கு சுமார் தான், ஆனா என் பொருள் பற்றி தெரியாதுமா நாகேஷ். அது மாதிரி ரொம்ப ஒரு கண்ணுக்கு இளையவர். ஏன்னா இவருக்கு இவ்வளவு விஷயம் இருக்குமா கேட்டா ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த அளவுக்கு அவருடைய படைப்பாளர் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வடமொழி எப்போ கிட்டே நின்று அந்த அளவுக்கு ஸ்லோகங்கள்லாம் பயங்கரமா இருக்கு, ஏகப்பட்ட இருக்கு. அதனால அவரை பார்க்கும்போது நிறைய சொல்லியே போகலாம், அந்த அளவுக்கு ஒரு இருக்கு. நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் இந்த கவிதை கட்டுரைகள்லாம் எழுதி, வடமொழி ஸ்லோகங்கள்லாம் எழுதி, அதனுடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் நிறைய எழுதி நிறைய பதவி பட்டங்கள்லாம் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் ஒரு சாதாரணமாக கிடைக்க முடிய விஷயம் இல்லை. ஆன்மீக பகுத்தறிவு பாதைக்கே நிறைய அவார்டெல்லாம் கிடைச்சிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பாளர், எழுத்தாளர் திருமந்திரம் ஜானகிராமன் அவர்கள் இன்று இந்த நிச்சயதார்த்த விழாவிலே உறவினர்கள் மத்தியிலே இந்த நூலை நான் படைக்க வேண்டும். ரிக்வேதத்தின் கடவுள் தத்துவம் என்ற ஒரு அற்புதமான நூல். வேதம் என்றால் அறிவு, ரிக் என்றால் மந்திர ஸ்தோத்திரங்கள். மந்திர ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பற்றிய தெளிந்த அந்த அறிவை தரக்கூடியதுதான் ரிக்வேதம். ரிக்வேதத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது, ஏன்னா சாமாத்திரம் 4 வேதங்களுக்கு நீ என்ன வேதம் கேட்டா நான் ஆயுர்வேதம் தான் சொல்லுவேன். எனக்கு வேற ஒரு வேதம் தெரியாது, நான் ஆயுர்வேதம் தான், வேற வேதம் தெரியாது. ஆனா அவர் எல்லா வேதத்தையும் கற்று முடிச்சவரு. பொதுவாக ரிக்வேதத்துல பாத்தீங்கன்னா 10 மண்டலங்கள் சாப்டர் சொல்றோம். அந்த 10 மண்டலங்கள் இருக்கு, 8 அஷ்டகங்கள் இருக்கு. அஷ்டகம்னா இந்த 8 பிரிச்சு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, 8 அஷ்டகங்கள், 21 சாகைகள். சாகை என்பதற்கு அது வேதத்தின் ஒரு பகுதி. அது மட்டும் இல்ல, மந்திரங்களை பார்த்தீங்கன்னா 10,552 மந்திரங்கள் அதுல இருக்கு. அப்ப இந்த 10,552 ஒரு காயத்ரி மந்திரத்தையே சொல்லத்துக்கு எனக்கு ஒரு வாரம் அப்புறம் மறந்து போயிடும். அப்படி இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்லோகங்கள்லாம் ஒண்ணு தெரியுது, மெதுவா தான் வரும். ஏன்னா அது பேர் தான் அது ஸ்லோகம், மெதுவா தான் வருது. ஆனா 10,552 ஸ்லோகத்தையும் இன்னைக்கு கரைஞ்சு முடிச்சு அதுல வடமொழி சில இருக்கு. நமக்கெல்லாம் நான் எல்லாத்தையும் அத்தனையும் கற்று தெளிந்து தெரிந்து உணர்ந்து உய்த்து அனுபவித்து நமக்கெல்லாம் புரியும்படியாக ஒரு எளிமைப்படுத்தி ஒரு அற்புதமான ஒரு நூலை தந்திருக்கிறதால் மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நிகழ்ச்சி. ஆன்மீக பிரிவுகள் சொன்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? சைவ பெரியார்கள் தான் வரும். அப்பர், மாணிக்கவாசகர், ஞான சுந்தர், சுந்தரன் சொல்றோம். ஆனா இந்த ரிக்வேதத்தில் சொல்லக்கூடிய மகரிஷி அத்தனை பேர் அவருக்கு நல்லா தெரியுது. எனக்கே தெரிய மாட்டேங்குது. படிச்சு பார்த்தா இப்படிலாம் மகரிஷி இருக்காங்களான்னு ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலே நான் அந்த நூலை படித்தோன்னு அசந்துட்டேன். உண்மையிலேயே நல்ல இன்ட்ரெஸ்ட். ஒரு பக்தி நூல் பார்த்த மாதிரியே இருந்தது எனக்கு. ஆனா இவ்வளவு விஷயங்களை பார்க்கறது ரொம்ப சிம்பிள். அவருடைய ரிஷிகள் பேர்லாம் மனசுல வரல. வேத்தியகாமி மகரிஷி, பிருகதுப்த மகரிஷி, விஸ்வகர்ம மகரிஷி, சத்ரி மகரிஷி, பகுரி ஆத்ரேய மகரிஷி, பேர்கள் மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அந்த தகவல் மற்றவங்க எப்படி சொல்றாங்க, அவ்வளவு அலசி ஆரம்பிக்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா இருக்காரு. ஆனா எல்லாத்தையோட ஒரு பொதுவான கருத்து ஏகம் சத்விப்ரா பகுதா வதந்தி அப்படிங்கிறதுதான். கடவுள் ஒருவரேங்கிறதா நமக்கு தெரியும். அது நல்லதோ கெட்டதோ கடவுள் பார்த்துமா, எல்லாம் மேலே இருக்கிறோம் பார்த்துமா, அவனந்தி ஓரணும் அசையாதுங்கிறாங்க. கெட்டதோ காட்ஸ் கிரேஸ் சொல்றோம், நல்லது நடந்தா காட்ஸ் கிரேஸ், கெட்டது நடந்தா சொல்றோம் கடவுள் தண்டிச்சா, கடவுள் கோவிச்சுட்டாரு அல்லது கடவுள் கோபிட்டாரு சொல்றோம். ஆனா வாழ்க்கையே நம்பிக்கையின் அடிப்படைதாங்கிறது அவர் நல்ல ஆணித்தரமாக சொல்றார். நம்பிக்கை ரிக்வேதத்துடைய முக்கிய சாராம்சம் என்னன்னா, கடவுளை நம்பினார் கைவிடப்பட
சொல்லியிருக்காருங்கிறது அவரே அழகா அந்த எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காரு. அவனின்றி ஓரணும் அவசியாதுங்கிறன்னா அந்த அவன்கிறது யாரு? ஆண்டவர். சரி, அப்போ கடவுள், அப்போ ஆனா அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வருது, கடவுள் ஆனா பெண்ணா? ஏன்னா அவன் சொல்றோமே, அப்போ ஆண் தானே வரும் அப்படிங்கிறாங்க. கடவுளுக்கு நிறைய பேர் இருக்கு. ஏதோ ஒரு படத்துல சொல்லுவோம், எல்லாம் மேல இருக்கிறோம் பார்க்க மாட்டோமா? நான் கூட சொல்லுவேன், மேல்னா யாரு? ஆம்பளை. ஆனாலும் மேல், கடவுள் எல்லாம் மேலாக இருப்போம். அப்போ கடவுள் ஆண் தானேன்னு கேட்டோம். அது இல்லைங்க அர்த்தம். நீ கடவுளுக்கு நிறைய வச்சுக்கோ, பிள்ளையார் வச்சுக்கோ, ஐயப்பன், முருகன், காளி, அம்பல், தொடர்ல, மாடன், அது எதை வேணாலும் வச்சுக்கோ. ஆனா நான் இன்னொருத்தான் கும்பிடுவேன்னா அது உன்னுடைய விருப்பம், அவர விருப்பம். ரிக்கு அதைத்தான் சொல்லுங்கிறத ஒரு இடத்துல அறிஞர் சொல்லியிருக்காரு. மகரிஷிகள் என்ன சொல்றாருன்னா, அதிதி, ருத்ரன், விஷ்ணு, பிரம்மம், கோமதி, கௌரி, லட்சுமி, கணபதி, சக்திபுத்திரன், இந்திரன், அக்னி, சூரியன், வாயு, வருணன், எல்லாமே பஞ்சபூதங்கள். இப்படி 7ஆம் பக்கத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு பேரு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அர்த்தமும் கொடுத்திருக்காரு. விஷ்ணுனா என்ன அர்த்தம், ருத்ரனா என்ன அர்த்தம், 222 பேர்கள் அதுல இருக்கு. மகிழ்ச்சி சொல்லக்கூடிய ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு பேர் அவர் எப்படி கல்வி பண்றாரு பாத்துங்க. நிறைய பாரதியாருடைய பாடல்கள் நிறைய எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காரு, நிறைய. ஆமா, பாரதியார் ஒரு தீர்க்கதரிசி தெரியும். என்கிட்ட கேட்டார், பாரதியார் தீர்க்கதரிசி எப்படி சொல்றீங்க? ஆமையா, காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி வேண்டும், 10 தென்னை மரம் வேணும், தேங்காய் வைக்கிற விலைக்கு 10 தென்னை இருந்தா தான் நீங்க தேங்காய் சமாளிக்க முடியும். அப்போ ஒரு தீர்க்கதரிசி அது இல்லையா? ஒரு அந்த தீர்க்கதரிசிங்கிற அந்த அர்த்தம் இல்ல. இன்னைக்கு உள்ள ஆன்மீக அடிப்படையில் கடவுள் நம்பிக்கை இருக்காங்கிறதுக்கு பாரதியார் எடுத்துக்காட்டு அருமை சொல்லியிருக்காரு. 1000 தெய்வங்கள் உண்டென்று நம்பி அறியும் அறிவிலிகள் 10,000 வேதம் அறிவுண்டே தெய்வம் தான். அப்படிப்பட்ட அந்த பாரதியோட கருத்துக்களை நிறைய அவர் சொல்லியிருக்காரு ஜானகிராமன் அவர்கள். நாமும் பல்கோடி ஓர் உண்மை கூட என்று நான்மொழிகளுக்கு வந்து நான்மொழி என்னது? அந்த உண்மை என்னது? பிரம்மம். பாரதத்துக்கு